அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விப்ரஜேஷ். இன்னைக்கு நான் இருக்கிறது சேலத்தில் இருக்கிற VST மோட்டார்ஸ் கியா ஷோரூம் சார்பாக இந்த புதிய கியா கடன்ஸ் ஃபேமிலி MPVயோட இதுவரைக்கும் ஃபேமிலி மூவர் கேட்டகரியில மாருதி சுசுகி எர்டிகா XL6 மஹிந்திரா மராஜோ போன்ற கார்கள் எல்லா விதமான குடும்பத்தினரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதுக்காக இப்போ புதுசா கியா மோட்டார்ஸ் இந்தியா லுக்ஸ், டெக்னாலஜி, ஸ்பேஸ் மற்றும் கன்வீனியன்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த புதிய கியா கடன்ஸை தயாரிச்சிருக்காங்க. ஒரு லேட்டஸ்டான ஃபேமிலி மூவர் MPVயா இருக்கு இந்த கியா கடன்ஸ். அதனால டிசைன் ரீதியாகவும் ரொம்ப லேட்டஸ்டா மாடர்னா வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. லேட்டஸ்டான ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியே ஸ்பிளிட் LED ஹெட்லாம்ப்ஸோட சேர்த்து ஸ்டார் மேப் டிசைன் LED DRLஸும் கொடுத்திருக்காங்க. மற்றும் ட்ரெடிஷனலா வரக்கூடிய டைகர் நோஸ் கிரில் கீழே இப்போ ஏர்டாமுக்கு பதிலா பம்பர்ல வருது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இந்த கியா கடன்ஸோடைய லக்ஸரி பிளஸ் டாப் ஸ்பெக் டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். அதனால இந்த வண்டிக்கு ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ், LED DRLஸோட சேர்த்து LED ஃபாக் லேம்ப்ஸும் வருது. ரொம்பவே அக்ரெசிவான ஃப்ரண்ட் டிசைனோட சேர்த்து ஃபாக் லேம்ப்ஸை இந்த கிரில்லோட டிசைனோட மர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே மேலே கிரில் கிடையாது, ஒரு கிரில் போன்ற ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க குரோம் ஹைலைட்டிங்கோட. சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே தெரியும் இது வந்து ட்ரெடிஷ்னலான MPV லுக் இல்லை. இந்த டாப் ஸ்பெக் லக்ஸரி ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் இல்லை, மிட் வேரியண்ட்ல இருந்தே இந்த 16 இன்ச் டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வேரியண்ட்டுக்குமே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. சைட் ப்ரொஃபைலை பற்றி பேச போனால் MG கிளாஸ்டர் போன்ற ஃபுல் சைஸ் SUV போன்ற ஒரு டிசைன் இது. கூடுதல் ப்ரீமியம் லுக் ஆட் பண்ணுறதுக்காக குரோம் டீடைலிங் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலான பாக்ஸி SUV டிசைனோட சேர்த்து ஒரு SUV போன்ற பாக்ஸியான கிரீன் ஹவுஸ் டிசைனும் பார்க்கலாம். தின்னான A பில்லர்ஸ் விசிபிலிட்டிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மேலும் எல்லா பக்கமுமே பெரிய விண்டோஸ் பார்க்கலாம். மேலும் ஆல்மோஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே இந்த எக்ஸ்ட்ரா லாங் சைஸ் ரூஃப் ரெயில்ஸ் வருது. ஆனால் இந்த ரூஃப் ரெயில்ஸ்க்கு லோடு தாங்குற கெப்பாசிட்டி கம்மி. மேலும் MUV MPV 7 சீட்டர் கேட்டகரியிலேயே இந்த கியா கரன்ஸுக்கு மட்டும்தான் எலக்ட்ரிக் சன் ரூஃப் வருது. C பில்லரோடைய டிசைன் அப்படியே MG கிளாஸ்டர் போல தான் இருக்கு. ஆனால் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கிற எந்த 7 சீட்டர் போலவும் இல்லை. ரொம்ப நீட்டான கிளீனான மாடர்னான டிசைன் இது. இந்த சிக்னேச்சரான ஸ்டார் மேப் LED டைல் லேம்ப்ஸும் ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் பார்க்கலாம். ஃப்ரண்ட் போலவே மேலும் ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக ரியர் பம்பரில் குரோம் ஹைலைட்டிங் பார்க்கலாம். மேலும் செகண்ட் லெவல் வேரியண்ட்ல இருந்தே இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட சேர்த்து ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகரும் வருது. ஆனால் இந்த டாப் லெவல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் அப்பீல் பொறுத்தவரை SUVயோடைய அக்ரெசிவ்னஸும் MUVயோடைய சைஸும் ரொம்ப அழகாக மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காருக்கு உள்ளே போய் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கியா கரன்ஸ் டாப் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு உள்ளே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுடைய ஓவரால் லுக் மற்றும் வியூ. உண்மையாகவே இது ஒரு MPV அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒரு SUV போன்ற ஒரு டிசைன் ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி நிறையா ஃபீச்சர்ஸ், அப்படியே லக்ஸுரி கார் போன்ற ஃபீச்சர்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. என்னென்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். பட் இப்போ வந்து இந்த டேஷ்போர்டை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் வருது நீங்களே சொல்லுங்கள். எஸ் கரெக்ட், இது ஒரு காக்பிட் டைப் ஃபீல் தருது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து டோர் டு டோர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுடைய டிசைன் அப்படியே ஒரு க்ளீன் ஸ்வீப், ஒரு ஸ்மூத் ஃப்ளோயிங் டேஷ்போர்ட் டிசைன். ரொம்பவே நல்லா இன்டெலிஜென்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா நிறையா கன்வீனியன்ட்டான எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் மற்றும் சின்ன சின்ன விஷயங்கள் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு உள்ள. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோடைய இன்டெகிரேஷன். எஸ், இது வந்து ஒரு பியானோ பிளாக் பேனல், டேஷ்போர்டுடைய டாப்பில் வரக்கூடிய பேனல். ஸோ இதுக்கு மேலே இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த பிளாக் பேனல்லையே வந்து இந்த பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை ரொம்ப நீட்டாக அழகாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே கமெண்டபிள் ஜாப் பை கியா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸோடைய டிசைன். இந்த தின்னான சில்வர் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து, அதாவது தேர்ட் ரோலேருந்து பார்க்கும்போது கூட ஒரு சிம்பிளான சில்வர் லைன் போல தான் தெரியும். டேஷ்போர்டோடைய ஃபுல் அகலத்துக்கு வருது. பட் இதில் தான் ஏசி வென்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ப்ரீமியமாக ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ இந்த ஏசி வெண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்து ஏசி வெண்ட்ஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் காட்டிடுறேன். எல்லா ஏசி வெண்ட்ஸையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷட் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். அதுக்கான இண்டிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு தள்ளினீங்கன்னா சென்டர் ஏசி வெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹசார்ட் பட்டனுக்கு அவுட் சைடு தள்ளினீங்கன்னா ஓப்பனாக இருக்கும், ஹசார்ட் பட்டனை நோக்கி தள்ளினீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த சென்டர் ஏசி வெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதே வந்து சைடில் இருக்கிற ஏசி வெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃபங்க்ஷன். ஸோ ஹசார்ட் பட்டனை நோக்கி, அதாவது சென்டரை நோக்கி தள்ளினீங்கன்னா ஓப்பன், அதே வந்து வண்டிக்கு அவுட் சைடு தள்ளினீங்கன்னா க்ளோஸ். ஸோ இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் பேக்கில் இருக்கிற பேசஞ்சருக்கு ஏசி வேணும் பட் ஃப்ரண்ட்டில் ரொம்ப கூல் ஆகிருச்சு, கூலிங் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ஷட் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உண்மையாகவே கமெண்டபிள். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியை பற்றின இன்னொரு ஒரு கன்வீனியன்ட்டான ஃபீச்சர் என்னென்னா இந்த சின்ன ஏசி வெண்ட். இது வந்து ஆக்சுவலாக இதுவும் ஒரு சின்ன ஏசி வெண்ட் தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேஷன் போட்டிருக்கு ஏர் பர்ஃப்யூம். ஸோ உங்களுடைய இந்த ஆம்பி பியூர் ஏசி வெண்ட்டில் மவுண்ட் ஆகக்கூடிய ஏர் பர்ஃப்யூமை வந்து நீங்கள் இங்கே ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து இந்த சென்ட்ரல் இருக்கிற ஏசி வெண்ட்ஸ்லாம் மவுண்ட் பண்ணுவாங்க, சைடில் இருக்கிற ஏசி வெண்ட்டில் மவுண்ட் பண்ணுவாங்க, அது வந்து உடஞ்சிரும். பட் இந்த கியா கரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தின் லைனிங்க்கு அதுக்குன்னு ஒரு தனி ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க சின்னதாக. ஸோ ரொம்ப நீட்டாக கன்வீனியண்ட்டாக ஏசி வெண்ட் உடையாமல் அந்த ஏர் பர்ஃப்யூமை இங்கே வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பேச போனால் இந்த இன்டகிரேட்டட் கப் ஹோல்டர், எக்ஸ்டெண்டபிள் கப் ஹோல்டர் ஒன்று வருது ஏசி வெண்ட்டுக்கு மேலே. ஸோ ஏசி வெண்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால இங்கே நீங்கள் என்ன பாட்டில் கப் எது வச்சாலுமே ஏசி மூலமாக கூலிங்கும் ஆகிக்கும். ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான நீட்டான டிசைன். அதுக்கப்புறம் அதே போல் டிரைவர் சைட்லையும் இப்படி ஒரு எக்ஸ்டெண்டபிள் பாக்கெட் இருக்குது. இது கப் ஹோல்டர் கிடையாது, இது ஒரு நார்மலான ஸ்டோரேஜ் பாக்கெட் தான். பட் உங்களுடைய காயின்ஸு, சின்ன ரெசிப்ட்டு ஏதாவது வைக்கணும்னா ஈஸியாக இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதுவும் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இப்போது ஸ்டீரிங் வீலுக்கு வருவோம். ஸோ ஸ்டீரிங் வீல் வந்து நம்ம ஆல்ரெடி கியா சானட், செல்டோஸ் போன்ற கார்ஸில் பார்த்துருக்கோம். பட் இந்த ஸ்டீரிங் வீல் கியா கரன்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நேமிங்கோடு வருது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, தனியான பர்சனல் டச் தருது. இப்போ வந்து இந்த வண்டியினுடைய கலர் ஆப்ஷன்ஸ், இப்போ ஸ்டீரிங் வீலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ், இந்த கியா கரன்ஸோடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு ப்ளூ கலர் ஒரு பெரிய ஹைலைட். ப்ளூ அண்ட் லைட் பீச், இதுதான் வந்து இந்த இன்டீரியரோடைய கலர் காம்பினேஷன். ஸோ இந்த இண்டிகோ ப்ளூ ஷேட் வந்து ஸ்டீரிங் வீல்னு மட்டும் இல்லை, டேஷ்போர்டில் மற்றும் சீட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே ப்ளூ கலர் பார்க்கலாம். இது வரைக்கும் ப்ளூ கலர் வந்து பெரும்பாலும் ஃபேக்ட்ரி ஃபிட் ஆப்ஷன்ஸில் இந்தியாவில் நான் வந்து பெருசாக பார்த்ததில்லை. பட் உண்மையாகவே ப்ளூ வித் இந்த ஐவரி ஒயிட் லைட் பீச் கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப லக்ஸூரியஸாக ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. வெளியிலேருந்து பார்க்கும்போதும் சரி, உள்ளே உட்காந்துருக்கும் போதும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான லக்ஸூரியஸ் ஃபீல் தருது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. ஸோ அதே போல் அதே ப்ளூ வந்து இங்கே சென்டர் கன்சோல்லையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட்டு, கீழே இந்த ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸு, கப் ஹோல்டர்ஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ளூ பார்க்கலாம். ஆனால் பிளாக் இல்லைன்னு அப்படி இல்லை, நிறையா இடத்துல பிளாக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் விண்டோ கன்சோல் அதை சுற்றி இருக்கிறது பிளாக் தான், இது ப்ளூ கிடையாது. ஆனால் இங்கே மேலே வர்றது டோர் பேட்ஸில் இது வந்து ப்ளூ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலர் காம்பினேஷன், அதாவது ப்ளூ, பிளாக், அலுமினியம் மெட்டல் மற்றும் பேஜ். ஸோ இதெல்லாமே நல்லா கம்பைன் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஸ்டீரிங் வீலில் இருந்து ஆரம்பிப்போம். எஸ், ஸ்டீரிங் வீல் அதே ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் தான் வித் ஃபார் மெட்டல் ஃபினிஷ். ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் வருது மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வருது. லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டீரிங் மோனோட ஆடியோ கண்ட்ரோல்ஸும் வருது. மற்றும் இது வந்து டீசல் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால பேடல் ஷிஃப்டர்ஸும் வருது. ஸோ டீசல் ஆட்டோமேட்டிக்னு மட்டும் இல்லை, பெட்ரோல் டிசிடின்னு மட்டும் இல்லை, எல்லா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ஸ்க்குமே பேடல் ஷிஃப்டர்ஸ் ஸ்டாண்டர்டான ஃபீச்சர் கியா கரன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி இன்னும் ஸ்போர்ட்டியாக இருக்க போகுது. தென் அதுக்கப்புறம் இந்த எம்பிவி கேட்டகரியில் ரேராக பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல். எஸ், டில்ட் அட்ஜஸ்ட் வந்து இப்போ பெரும்பாலும் எல்லா கார்லேயும் இருக்குது. பட் இந்த கியா கரன்ஸை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வருது. ஸோ உண்மையாகவே ரொம்ப ஒரு ப்ரீமியமான எம்பிவியாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கியா இந்த வண்டியை பொறுத்தவரை. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி ஸ்டாண்டர்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வருது. தென் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வருது இந்த வண்டியை பொறுத்தவரை. ஆனால் எதிர்பார்க்காத ஸ்டாண்டர்டான ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இந்த கியா கரன்ஸை பொறுத்த வரைக்கும் இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு, ஹில் அசிஸ்ட்டு, அதோடு சேர்த்து டவுன் ஹில் பிரேக்கிங், அதாவது ஹில் டிசென்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வருது. டியூவல் ஏர் பேக்ஸ்ன்னு மட்டும் இல்லைங்க, 6 ஏர் பேக்ஸ். ஆமாம், 6 ஏர் பேக்ஸ் கியா கரன்ஸை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வருது. டாப் எண்ட் மட்டும் இல்லை, பேசிக் வேரியண்ட்டுக்கு கூட. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது ஒரு ப்ரீமியமான கார் அப்படிங்கிறத எடுத்து காட்டுது. ஸோ மீதி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனாக தான் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போலவே இது ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனாக தான் இருக்குது. பட் இதை ஆன் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் பார்த்துட்டீங்க. அதுக்கு சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் உடைய லெவலர் ஸ்க்ரோலர். ஸோ அதுவும் எதிர்பார்த்தது தான்.
அதுக்கப்புறம் இப்போ சென்டர் கன்சோலை நோக்கி வந்தீங்கன்னா இங்கே தான் மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆரம்பிக்குது. இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டாக வருது. 3 ஸ்பீட் வென்டிலேஷன் இருக்குது. ஸோ அதை நான் அப்புறம் ஆன் பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கிங் சென்சருக்கான பட்டன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கேமராக்கான பட்டன். ஃபார்வர்டில் மூவிங் ஆகும்போது கூட பார்க்கிங் கேமராவை, ரியர் பார்க்கிங் கேமராவை ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் இருக்கிற டிராஃபிக் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கவனிக்கும் போது. தென் இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பட்டனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் ஹில் பிரேக்கிங் கண்ட்ரோல், அதாவது ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் மற்றும் மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ்க்கான பட்டன் இது. ஸோ எஸ், மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அது என்னென்னு உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். இந்த 2 பட்டன்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட். எஸ், இங்கே எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்க. இப்போ தான் வண்டி பூஜை போட்டு வந்திருக்குது. ஸோ அது அங்கே போட்டுடலாம். இது வந்து இந்த கியா கரன்ஸோடைய ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டிக்கான பேட். ஸோ இங்கே நல்ல பெரிய சைஸ் ஸ்மார்ட் ஃபோன் வைக்கிறது அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது மற்றும் ஃபெல்ட் ரப்பரைஸ்ட் லைனிங்கும் இருக்குது, ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது, ஓகே. ஆனால் ஒயர் மூலமாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. நார்மலான யூஎஸ்பி டைப் போட்டும் இருக்குது. அதே சமயம் சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் இருக்குது. ஸோ யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது சார்ஜிங் பொறுத்தவரை. தென் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டான ஆட்டோமேட்டிக் கியர் லிவர். எஸ், நம்ம வந்து கியா செல்டாஸ் சானட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் அதே கியர் லிவர் தான் வருது. ஆனால் 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக்கும் சரி, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் மற்றும் இந்த டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுக்கும் சரி இந்த கியர் லிவர் சேம் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த கியர் லிவரை வச்சு நீங்கள் வந்து டீசலாக பெட்ரோலானு கண்டுபிடிக்க முடியாது. பேக்கில் இருக்கிற டிக்கியில் இருக்கிற பேட்ஜிங் மூலமாக தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். தென் இந்த கியர் லிவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் வருது. இது நார்மல் கப் ஹோல்டர்ஸ் கிடையாதுங்க, இது வந்து கூல்டு கப் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் இந்த எலுமிச்சம்பழம் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வென்ட்ஸும் இருக்குது இந்த கப் ஹோல்டர்ஸை பொறுத்தவரை. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கூலிங் வென்ட்ஸ் இருக்குது. கூலிங்கை வந்து கம்மி பண்ணுறது, அதிகம் பண்ணுறது மற்றும் கூலிங் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷட் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். அதுக்கான தனி ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்க்ரோலரும் வச்சுருக்காங்க இங்கே. தென் இன்டெலிஜென்ட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பேச போனால் கப் ஹோல்டர்ஸை தவிர இங்கே சென்டர் கன்சோல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வருது. இது சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் நல்ல ஓகே கன்வீனியன்ட்டான பொசிஷனிங்காக இருக்குது. பட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் உள்ள இது ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஒரு ட்ரே. இது சின்ன உங்களுடைய பர்ஸு, வாலெட் எதுவானாலும் இங்கே வச்சுக்கலாம். அப்படி இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ள நல்ல டீப்பான ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆக்சுவலாக ஃபெல்ட் லைனிங், உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபெல்ட் லைனிங் மெட்டீரியல் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மீடியம் சைஸ் வாட்டர் பாட்டில் கூட இங்கே நீங்கள் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போது லிஃப்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இது இவ்வளோ தான், ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. மீதி ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸை பற்றி பேசி முடிச்சிருவோமா? ஸோ இது வந்து க்ளவ் பாக்ஸ், ஆவரேஜ் சைஸ் க்ளவ் பாக்ஸ் தான், கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஆனால் டோர் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் வருது. வழக்கமாக எல்லா வண்டியிலையும் ஒரு பாட்டில் ஹோல்டர் தான் வரும். பட் இந்த கரன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பாட்டிலே 2 நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய சைஸ், இது நிறையாவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா ஹோல்டர் இப்போதைய காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அம்ப்ரெல்லா ஹோல்டரும் இந்த வண்டிக்கு வந்துடுது ஃப்ரண்ட் டோர்ஸை பொறுத்தவரை. ஸோ ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பற்றி எல்லாமே பேசிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது வண்டியை ஆன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் பட்டன். ஸோ இதுதான் இந்த வண்டியினுடைய டிஸ்பிளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுடைய டிசைன், ஓவரால் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனாலும் இந்த வண்டியில் டெக்னாலஜிக்கு குறையே கிடையாது, எல்லா லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இருக்குது. ஃபஸ்ட் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பேசுனா இது வந்து கொஞ்சம் ஃபெமிலியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹைடெக்காகவும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்கோமீட்டர் மற்றும் ஸ்பீடோமீட்டருக்கு அவுட்டர் ரிங்காக இருக்கிறது வந்து மல்டிபிள் கலர் சாய்ஸஸோடு வருது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபேன்சியாக அப்படியே ஒரு ஹைடெக்காக இருக்குது. இந்த கலர் வந்து மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த டிரைவ் மோட்ஸை மாற்ற டிரைவ் மோடோட சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ரெட் ஆகுது மற்றும் எக்கனாமி மோடுக்கு ப்ளூ ஆகுது. அதே சமயம் நார்மல் போட்டிங்கன்னா இந்த பர்பிள் கலர் வருது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங்கும் மாற்றலாம். எஸ், இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது இந்த கியா கரன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவும் 64 கலர்ஸ் இருக்குது. ஸோ இன்டீரியர் லைட்டிங் ஆன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்லைட்ஸ், அதாவது பார்க்கிங் லேம்ப்ஸையாச்சும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அப்படின்னு செட்டிங்கு போயிட்டிங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டிங் போனால் இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் டு டிரைவ் மோட் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ லிங்க் டு டிரைவ் மோட்னா இங்கே வந்து உங்களோட டிரைவ் மோட் என்ன மோடில் இருக்குது. இப்போ வந்து நார்மல் மோடில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் அதே பர்பிள் கலரில் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போது இன்கேஸ் இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன்,
மற்றும் இப்போ கஸ்டம் கலர் அப்படின்னு செலக்ட் பண்ணால் நமக்கு பிடிச்ச கலரை நம்ம செட் பண்ணிக்கலாம். கஸ்டம் கலரில் ஆல்ரெடி ஒரு சில கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து சிஸ்டம்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோரா வயலட், ட்ரீமி பர்பிள் மற்றும் ப்ளூ ஃப்ளைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்டிங் வந்துருச்சு இப்போது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் நமக்கு இன்கேஸ் இதில் இல்லாத கலர் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை, நல்லா கிளி பச்சை, இந்த பச்சை வேணும்னாலும் நான் இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்டுடைய கீழ்ப்பகுதியில் இந்த அலுமினியம் ஃபினிஷ்க்கு கீழே இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பார்க்கலாம். ஏசி கன்சோலுக்கு கீழே, டோர் பேட்ஸோடைய இந்த இடத்துல டோர் ஹேண்டிலுக்கு கீழே, அது மட்டும் இல்லாமல் டோருடைய இந்த கிராப் ஹேண்டில் இருக்கு இல்லையா, இங்கேயும் கூட நீங்கள் இந்த இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. தென் அதுக்கப்புறம் இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கியர் லீவருடைய சரவுண்டுக்கு கீழே இங்கேயும் வந்து இந்த க்ரீன் லைட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கை வச்சு விளையாடிருக்காங்க இந்த கியா கரன்ஸை பொறுத்த வரைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. பல விதமான கஸ்டமைசேஷன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நம்ம பாதிலே பேசிட்டு விட்டுட்டோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இருக்கக்கூடிய MID நம்ம ஆல்ரெடி கியா சானட்டில் பார்த்துருக்கோம். ஸோ எந்த வித்தியாசமும் இல்லை. அதுக்கான கண்ட்ரோல் ஸ்டீரிங்கோடைய ரைட் சைட் ஸ்போக்கில் வருது. ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ரொம்ப ஹைடெக்காக தெரியல, கியா சானட்டில் பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் தான் இதில் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹைலைன் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே வந்து எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே சேமாக தான் இருக்க போகுது, எக்ஸப்ட் ஃபார் இந்த ஒரு சில டிஜிட்டல் மாற்றங்கள். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கு மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த ஹைலைட்டான டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுடைய ஹைலைட்ஸ் வந்து லேட்டஸ்ட் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ், ஸ்லிக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் மற்றும் தாராளமான ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்தோம்னா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஆஃப்கோர்ஸ் எதிர்பார்த்தது தான், அது எப்பவும் போல் வந்துருச்சு. தென் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. எஸ், இந்த கரன்ஸை பொறுத்த வரைக்கும் 360 கேமரா இல்லை, பட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோடைய குவாலிட்டியே நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரியர் கேமரா ஆன் ஆகிடுது. ஸோ இதனுடைய கிளாரிட்டி உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்ஃபேக்ட் இதை பல ஆங்கிள்ஸில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப் வியூ, இன்கேஸ் ரொம்ப பக்கத்தில் பார்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நார்மல் வியூ. ஸோ இது எல்லாமே இருக்குது. தென் இதுக்கு தனியான செட்டிங்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்கிங் சென்சர்ஸ்க்கான டிஸ்பிளே. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கான டிஸ்பிளே இதில் தனியாக இருக்குது. ஸோ அதுவும் சூப்பர். தென் அதுக்கப்புறம் மீதி ஃபீச்சர்ஸ்னால், இப்போ வந்து யூஓ கனெக்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கியா சானட்லேயும் செல்டாஸ்லேயும். ஸோ இந்த வண்டியில் யூஓ கனெக்ட்டுக்கு பதிலாக கியா கனெக்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த கியா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்துடுது. அது தவிர மேலும் பல கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், ஜியோ ஃபென்சிங், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துடுது. லைவ் ட்ராக்கிங், வெஹிக்கிள் பார்க்கிங் ஸ்டேட்டஸ், லைவ் டயக்னாஸ்டிக்ஸ், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துடுது. அது தவிர எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் மற்றும் டெலிமேட்டிக்ஸுக்கு இந்த IRVMலேயே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த SOS பட்டன், எமர்ஜென்சி அசிஸ்ட்கான பட்டன் மற்றும் கியா கனெக்டுக்கான பட்டன். ஸோ இந்த டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸும் சூப்பர். மிரர் பற்றி பேச போனால், இதுவும் வந்து ஒரு எலக்ட்ரோக்ரோமிக் ஆட்டோ டிம்மிங் டிண்டட் IRVM. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ டிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிரர் நான் பார்த்ததில்லை. எலக்ட்ரோக்ரோமிக் ஆட்டோ டிம்மிங் IRVMங்கிறதுனால இதுவும் மேலும் கன்வீனியண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பேச போனால், போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. இங்கே பார்த்தீங்கன்னா போஸ் பிராண்டிங் வரும் எல்லா ஸ்பீக்கர்ஸுக்குமே. ஸோ ஆடியோ குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்க போகுது இந்த வண்டியில். அதுக்கப்புறம் ஒரு சில இன்டெலிஜென்ட்டான ஃபீச்சர்ஸ் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் மட்டும் இல்லை, ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கிளைமேட் அப்படின்னு போனோன்னா, கிளைமேட் பற்றின ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. மற்றும் அஃப்கோர்ஸ் இந்த மேனுவல் கண்ட்ரோல்ஸுக்கு பதிலாக நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாகவே டெம்பரேச்சர் மற்றும் மேலும் பல எத்தனையோ விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏசியை பொறுத்தவரை. ஸோ அதுவும் சூப்பர். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ், உண்மையான முக்கியமான விஷயம், வென்டிலேட்டட் சீட்ஸ். எஸ், இந்த வென்டிலேஷன் இருக்கிறது உண்மையாகவே அவ்வளோ சில்லுன்னு காற்றை வந்து உங்களுடைய சீட் மூலமாக உங்களுடைய பாடிக்கு செலுத்துது. லிட்டரலி லாங் டிரைவ்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 விதமான ப்ளோவர் ஸ்பீட்ஸ் இருக்குது வென்டிலேஷனை பொறுத்தவரை. ஸோ ரொம்ப கூலிங் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அதையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா டக்குன்னு ஹை கூலிங்கும் நீங்கள் வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் இப்போ ரூஃபை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ், மிரர் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். மீதி ஃபீச்சர்ஸ்னால், இங்கே ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர் வருது, உள்ள ஃபெல்ட் லைண்டாக இருக்குது. ஸோ அதனால் கிளாஸ் ஸ்க்ராட்ச் ஆகாது. தென் இன்டீரியர் லைட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒயிட் LED கேபின் லேம்ப்ஸ் தான். ஸோ அதுவும் எந்த விதமான குறையும் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. தென் இந்த MPV கேட்டகரியிலேயே இந்த கியா கரன்ஸ்க்கு மட்டும்தான் எலக்ட்ரிக் சன்ரூஃப் வருது. எஸ், நார்மல் சைஸ் சன்ரூஃப் தான், பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் இண்டிவிஜுவலாக ரூஃபில் தராங்க. ஸோ அதனால் இது ஒரு எம்பிவி, இது ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள், ஒரு மல்டிபிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால பேசஞ்சருக்கான கன்வீனியன்ஸ் தான் வந்து அதிகமாக பார்த்துருக்காங்க. இந்த பேனராமிக் சன்ரூஃப் எல்லாம் இந்தியாவுக்கு அவ்வளோ பெருசாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, பட் ரூஃப் மவுண்டட் ஏசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த காம்ப்ரமைஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே லாஜிக்கலான சாய்ஸ். ஆனால் இந்த சன்ரூஃப் லக்ஸரி ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் வைசர்ஸ் பொறுத்தவரை எதிர்பார்த்தது தான். டிரைவர் சைடு சன் வைசருக்கு வேனிட்டி மிரர் கிடையாது. பேசஞ்சர் சைடு வைசருக்கு மட்டும்தான் வேனிட்டி மிரர் ஒன்று, பெரிய சைஸ் மிரர் ஒன்று வருது. தென் அதுக்கப்புறம் எல்லா வேரியண்ட்டுக்குமே டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது மேனுவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப நல்ல ஃபீச்சர், ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக கன்வீனியண்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சீட்டை பொறுத்தவரை. எஸ், இப்போது இந்த கியா கரன்ஸோடைய ஃப்ரண்ட் கேபினோடைய ஃபீச்சர்ஸை பற்றி இவ்வளோதான் இவ்வளோதான் இல்லை, ஏகப்பட்டது இருந்துச்சு. இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கேயும் கம்மியாக இல்லை, அங்கேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. எஸ் மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா புதிய கியா கரன்ஸ் லக்ஸரி ப்ளஸ் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ செகண்ட் ரோல இருந்து பார்க்கும்போது. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு சிம்பிளஸ்டிக்கான டிசைன். இது டேஷ்போர்டோடைய இன்டீரியரோடைய டிசைன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பட் நிறையா ஹைடெக்கான மல்டிபிள் லேயர்ஸ், மல்டிபிள் டெக்ஸ்சர்ஸ், கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து உண்மையாகவே சூப்பர் ப்ரீமியமாக பண்ணிட்டாங்க. மேலும் கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட், லக்ஸரி ஃபீச்சர்ஸ்னு ஏராளமாக கொடுத்துருக்காங்க இந்த 7 சீட்டர் வெஹிக்கிளுக்கு. எஸ், இது வந்து 7 சீட் வெர்ஷன். தட்ஸ் ரைட், இது வந்து கியா கரன்ஸோடைய 7 சீட் வெர்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் சீட் ஒன்று இருக்குது. 3 பேர் இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். எஸ், கேபினோடைய அகலம் வந்து ரொம்ப தாராளமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தா திஸ் இஸ் குட் இனஃப். ஸோ அது வந்து பெரிய ஹைலைட் இல்லை. ஆக்சுவலான ஹைலைட் வந்து சீட்லேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மிடில் சீட்டை வந்து ஆம்ரெஸ்ட் வந்து மிடில் சீட்டுன்னு ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் மாதிரி ஒன்றும் உள்ள சீட்டுக்குள்ளே ஆம்ரெஸ்ட்னு ஒன்றும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் சீட்டே வந்து ஆம்ரெஸ்ட்டாக வந்து டெவலப் ஆகுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து 3 பேசஞ்சர் இருக்காங்கன்னா இங்கே அப்படியே 3 பேர் உட்காந்துக்கலாம். அப்படி 2 பேர் தான் இருக்காங்க, கூடுதல் லக்ஸரி கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீட்டை, இந்த டேகை இழுத்திங்கன்னா இதை அப்படியே ஆம்ரெஸ்ட்டாக மடக்கிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட் இல்லாத ஒரு கேப் மாதிரி ஆகிடும். லிட்ரலி பார்த்தீங்கன்னா 6 சீட்டர் வெர்ஷன் மாதிரி ஆகிடும். 7 சீட்டர் வாங்கிட்டு நீங்கள் 6 சீட்டராக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இவ்வளோ பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க, சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ரொம்ப அட்டென்ஷன் டு டீட்டெயில், ஒவ்வொரு விஷயமும் கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட் ரீதியாக ரொம்ப யோசிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ப்ளூ கலர் வந்துடுது, சேம் ப்ளூ கலர். 2 கப் ஹோல்டர்ஸ் இன்டெகிரேட்டடாக இருக்குது. மற்றும் ரொம்ப நல்ல திக்காக சூப்பரான குஷனிங், நல்ல ஸ்ட்ராங்காக ரோபஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்னென்னா பொதுவாக ஆம்ரெஸ்ட் இருக்கிற வெஹிக்கிள்ஸில் வந்து தனியாக இங்கே இதுக்குள்ளே ஒரு ஆம்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இங்கே சென்டரில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஏன்னா சீட் கெட்டியாக இருக்கும். பட் இந்த மாதிரி இந்த ஃபீச்சர்னால இப்போ வந்து மிடில் சீட்டே வந்து ஆம்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால குஷனிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த சீட் எவ்வளோ குஷனிங்காக இருக்கோ அதே மாதிரி இந்த மிடில் சீட்டும் குஷனிங் சேமாக தான் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரிபிள் அட்வான்டேஜ்னு நான் சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. தென் அதுக்கப்புறம் மீதி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து லெஃப்ட் சைட் சீட் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ரிக்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ரிக்ளைனிங் பொசிஷன் இது. தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு போகலாம். இன்ஃபேக்ட் ஆம்ரெஸ்ட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக லிட்ரலி 6 சீட் கேப்டன் சேர் வெர்ஷன் மாதிரியே ஆகிடும் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை. ரிக்ளைனிங்கான லீவர் அஃப்கோர்ஸ் இங்கே சைடில் இருக்குது. ஸோ அதுவும் நோ ப்ராப்ளம். எஸ், இப்போது லெக் ரூம் பற்றி பேச போனால் மேக்ஸிமம் லெக் ரூம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டுமே இப்போ மேக்ஸிமம் பின்னாடி தள்ளி தான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் மேக்ஸிமம் லெக் ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா தாராளமாக என்னுடைய காலை வந்து என்னுடைய ஃபீட்டை வந்து டிரைவர் சீட்டுக்கு அடியில் புஷ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு கீழே அது மட்டும் இல்லாமல் லெக் ரூமும் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. பட் என்னென்னா கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாது. அது ஒரு சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் பியூரிஃபையர் சிஸ்டம் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இந்த ஏர் பியூரிஃபையர் சிஸ்டமை இன்டெகிரேட் பண்ணதுனால கால் மேலே கால் போட்டு உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இடிக்கும். ஸோ அது ஒன்று தான். மற்றும் ஏறும்போதும் இறங்கும் போதும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இல்லைன்னா உங்கள் முழங்கால் இந்த இடத்துல அடிப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் கேஷுவலாக உட்காந்துட்டு போகிறீங்கன்னா திஸ் இஸ் நோ ப்ராப்ளம். தாராளமான லெக் ரூம் இருக்குது, நோ இஷ்யூஸ் அட் ஆல். அப்படி இன்கேஸ் 3rd row பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்காக ஸ்பேஸ் விடணும்னா ஈஸியாக ஸ்லைடு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு லெக் ரூம் நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. நல்ல தேவையான லெக் ரூம், தேவையான ரிக்ளைன் ஆங்கிள், என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக இருக்குது.
ஸோ இந்த லெக் ரூம் இப்படியே நான் வச்சுட்டு தேர்ட் ரோக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய லக்ஸரி ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும் வரக்கூடிய இந்த ஏர் பியூரிஃபையர் சிஸ்டம். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான சிஸ்டம். இப்போது அதுக்குன்னு ஒரு தனி டிஸ்பிளே எல்லாம் போட்டு ஆப்ரேஷன் பட்டன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டியாக ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ இன்கேஸ் ஏர் ரொம்ப இம்ப்யூராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சத்தம் அதிகமாக வரும். அப்படி அது வந்து உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸோடைய டிஸ்பிளே இங்கே வந்துடுது நம்பர் ரீதியாக. ஸோ இதுவும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. டிஸ்பிளே, ஃபில்டர் மற்றும் பவர் ஆன் ஆஃப்கான மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் இருக்குது இந்த ஏர் பியூரிஃபையர் பொறுத்தவரை. ஸோ இப்போது இந்த ஏர் பியூரிஃபையர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கப்புறம் ஏசி அப்படின்னு வந்தோம்னா இந்த வண்டியில் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ரியர் ஏசி வந்துடுது. அதுக்கான ஃபேன் ஸ்பீட் ப்ளோவர் கண்ட்ரோல் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய நாப், நல்ல ஹை குவாலிட்டி ரிச்சான நாப். இது பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரிச்சாக நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் டாக்கிங் பாயிண்ட். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸ் வந்துடுது. தென் அதுக்கு கீழே இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் இருக்குது. இது வந்து கேன் ஹோல்டர்னு சொல்கிறாங்க. இங்கே சின்ன பாட்டில்ஸோ கேன்ஸோ அல்லது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சார்ஜ் பண்ணும்போது. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா சூடாக இருக்கக்கூடாது, கூல் ஆகணும். ஃபோனும் சரி கேனும் சரி கூல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு ஏசி வெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. லிட்ரலி இவ்வளோலாம் யோசிக்கவே மாட்டாங்க. எந்த மேனுஃபேக்சரும் இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இங்கே செகண்ட் ரோவில் உங்களுடைய கேன்ஸ் அல்லது ஃபோன் எது வச்சாலுமே கூலிங் ஆகிற அளவுக்கு இங்கே ஒரு கூலிங் வெண்ட்டும் கூட கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே இதெல்லாம் வந்து பயங்கரமான அட்டென்ஷன் டு டீட்டெயில். ரொம்ப பெரிய லக்ஸரி கார்ஸ், லக்ஸரி பிராண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. தென் அதுக்கப்புறம் கோ பேசஞ்சர் சைட் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த ஃபோல்டபிள் ட்ரே வந்துடுது. எஸ், இது வந்து நார்மலான ஃபிலிம்ஸியான இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ட்ரே கிடையாது. ரொம்ப ரோபஸ்ட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுடைய பெரிய சைஸ் லேப்டாப் கூட நீங்கள் இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஏன்னா நல்லா தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் இது. நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல். இங்கே உங்களுடைய டேப்லெட் அல்லது ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நீங்கள் மூவிஸ் பார்க்குறதுக்கும் யூஸாக இருக்கும். இங்கே ஒரு கப் ஹோல்டர் வசதியும் கொடுத்துருக்காங்க. இங்கே நெட்டிங் கொடுத்துருக்காங்க மீதி ஸ்டோரேஜ் ஏதாவது சின்ன ஐட்டம் வைக்கிறதுக்கு. இன்கேஸ் உங்களுடைய ஃபோன் லேப்டாப் ஏதாவது சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணணும்னா ஒயர் வந்து உங்களுடைய காலில் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னா அந்த ஒயரிங்கை வந்து நீங்கள் இந்த ஸ்லாட் மூலமாக விட்டு ஈஸியாக நீங்கள் இந்த சார்ஜிங் போட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எல்லாத்த பற்றியும் யோசிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில் நான் முறை அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. லிட்ரலி ஐ ஆம் வெரி இம்ப்ரெஸ்ட். மீதி எப்பவும் போல் நார்மலாக எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ், சீட் பேக் பாக்கெட்ஸ் 2 சைட்லேயுமே இருக்குது. தென் அதை தவிர இங்கே மேலே ஒரு சின்ன நெட்டிங் இருக்குது. தென் பாட்டில் ஹோல்டர்ஸை பொறுத்தவரை நல்ல பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர்ஸ். அஃப்கோர்ஸ் எல்லா டோர்ஸுக்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அதுவும் இந்த வண்டியை பொறுத்தவரை ஒவ்வொரு டோருக்குமே நீங்கள் 2 1 லிட்டர் பாட்டில்ஸ் ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. தென் அதுக்கப்புறம் டோரை நோக்கி வந்தோம்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த அதே டீட்டெயிலிங் இங்கேயும் பார்க்கலாம். அலுமினியம் ஃபினிஷ் வந்துடுது. பியானோ பிளாக் ஃபினிஷும் வந்துடுது. ப்ராப்பர் மெட்டல் டோர் ஹேண்டில்ஸ் இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரண்ட் டோர்ஸை போலவே இந்த மிட் பார்ட் ஃபுல்லாகவே இந்த ஐவரி ஒயிட் பேஜ் லெதர். ஸோ ஆம்ரெஸ்ட்னு மட்டும் இல்லை, இங்கேயும் அழகான இந்த லெதர் மெட்டீரியல் வந்துடுது. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸுக்கு மிட் வேரியண்ட்லேருந்தே இந்த ரிட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ் வந்துடுது. ஸோ சன் பிளைண்டை பற்றி பேசும்போது இந்த விண்டோ சைஸை பற்றி பேசியே ஆகணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய விண்டோ. ஆல்மோஸ்ட் ஒரு 60 இன்ச் டிவி சைஸ் போல் இருக்குது, ஹெச்டி டிவி சைஸ் போல் இருக்குது இந்த விண்டோ. அவ்வளோ பெரிய விண்டோவுக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் இந்த நெட்டிங், இந்த சன் பிளைண்ட்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லிட்ரலி ஃபுல்லாக கவர் ஆகிருது. சன் கொஞ்சம் கூட உள்ளே வரல. ஸோ பயங்கரமாக அட்டென்ஷன் டு டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வெரி இம்ப்ரெஸ்ட். இந்த செகண்ட் ரோ சீட்டிங், கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, லக்ஸரி பொறுத்தவரையும் கூட. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங். ஃப்ரண்ட்டுக்கு டேஷ்போர்டில் மட்டும் இல்லை, டோர்ஸ்ன்னு மட்டும் இல்லை, பேக் டோர்ஸுக்கும் இந்த டோர் ஹேண்டில் ஏரியாவில், இந்த கிராப் ஹேண்டில் ஏரியாவில் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியினுடைய ஆக்சுவல் ரியர் ஏசி வெண்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு காட்டணும். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூஃபில் இண்டிவிஜுவல் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சின்ன சைஸ் சன்ரூஃபுக்கு காரணம் என்னன்னா இந்த ஏசி வெண்ட்ஸ் தான். ரூஃப் மவுண்டட் ஏசி வெண்ட்ஸ் ஆர் மச் மோர் கன்வீனியன்ட், பெட்டர் கூலிங் ஆகும் இன்டீரியரை பொறுத்தவரை. ஸோ அதுக்காக தனியான ஏசி வெண்ட்ஸ் 4 கொடுத்துருக்காங்க 2 சைட்லேயுமே. தேர்ட் ரோக்கும் தனியான 2 ஏசி வெண்ட்ஸ் வருது ரூஃபில். ஸோ லிட்ரலி ரொம்ப யூஸ்ஃபுல், வெரி கன்வீனியன்ட். சன்ரூஃப்க்கு பதிலாக இது வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். இண்டிவிஜுவலாக இந்த ஏசி வெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக ஷட் ஆஃப் பண்ணி ஃப்ளஷ்ஷாக வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரெகுலேட்டர் ஸ்லைடர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை போலவே இண்டிவிஜுவல் எல்இடி கேபின் லேம்ப்ஸ் செகண்ட் ரோவுக்கும் தனியாக ஒன்று வருது. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் ஒன்று தனியாக வருது.
ஸோ எஸ், இப்போ நம்ம செகண்ட் ரோவில் இருக்கிற இத்தனை ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம தேர்ட் ரோக்கு போய் பார்த்துருவோம். கியா கரன்ஸோடைய மேலும் பெரிய ஹைலைட் என்னன்னா தேர்ட் ரோவோடைய ஸ்பேஸ் மற்றும் ஆக்சஸ். இது வரைக்கும் எந்த வண்டியிலும் இல்லாத எலக்ட்ரிக் ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபங்க்ஷன் எல்லா வேரியன்ட்ஸோடைய லெஃப்ட் சைட் சீட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணுது. அதனால ரொம்ப ஈஸியாக தேர்ட் ரோ ஆக்சஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வண்டியில் கன்வீனியன்ஸ் மற்றும் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ தேர்ட் ரோவில் உட்காந்துட்டேன். அண்ட் இப்போ இந்த செகண்ட் ரோ டோரை மூடுவோம். இந்த செகண்ட் ரோ டோர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காட்டணும். ஸோ இந்த செகண்ட் ரோ டோரை திறந்து நீங்கள் தேர்ட் ரோக்குள்ளே ஏறுறதுக்கான இந்த வழியை வழிகாட்டுறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன லைட்ஸ் 2 சைடையும் பொருத்திருக்காங்க கியா. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கங்கிறது ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியப்படுத்துது என்ன. ஸோ இந்த லைட்ஸ் ஆன் ஆகிடும் நீங்கள் இந்த செகண்ட் ரோ டோர்ஸை திறந்த உடனே. அப்படி இன்கேஸ் டோர்ஸை மூடிட்டீங்க அப்படின்னா இந்த லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ லிட்ரலி எல்லாமே கன்வீனியன்ட், எல்லாமே கம்ஃபர்டபுள். இப்போ இதுதான் இந்த காக்பிட்டோடைய வியூ. இங்கே தேர்ட் ரோ சீட்ஸில் பார்க்கும்போது லிட்ரலி ஒரு தியேட்டர் ஸ்டைல் சீட்டிங்னு சொல்லிக்கலாம். ஏன்னா செகண்ட் ரோ சீட்டுக்கு மேலே இருக்குது இந்த தேர்ட் ரோடைய பொசிஷனிங். ஸோ எல்லாமே கிளியராக தெரியும். நல்ல பெரிய கிளாஸ் விண்டோஸ், எல்லாமே வியூ சூப்பராக இருக்குது லிட்ரலி. தென் அதுக்கப்புறம் லெக் ரூம் ஸ்பேஸ், அதுதான் இந்த தேர்ட் ரோ சீட்ஸினுடைய ஹைலைட் கியா கரன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் செகண்ட் ரோ இந்த சீட்டை என்னுடைய ஹைட் கம்ஃபர்டபுளான ஸ்பேஸுக்காக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு லெக் ரூம் இருக்குது. நோ ப்ராப்ளம் அட் ஆல். என்னுடைய முழங்கால்களை நான் ஈஸியாக இங்கே நகர்த்திக்க முடியும். ஃபீட்டை கூட, என்னுடைய கால்களை கூட செகண்ட் ரோக்கு அடியில் என்னால் ஸ்ட்ரெச் லைட்டாக பண்ணிக்க முடியும். ஸோ லிட்ரலி இது ஒரு கம்ஃபர்டபுளான ப்ராப்பரான சீட்டிங் ஸ்பேஸ். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது, டைட்டாக கிடையாது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஹெட் ரூம் பொறுத்தவரையும் கூட திஸ் இஸ் பிரிட்டி குட். ஏன்னா ஸ்பேஸ் நல்லா இருக்குது. என் தலைக்கு மேலே என்னுடைய ஹேர் ஸ்டைல் கலையலை. ஸோ அதனால் திஸ் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். மற்றபடி கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ் அப்படின்னு பேச போனால் இந்த தேர்ட் ரோ சீட்ஸ்க்கு மேஜர் ஹைலைட் இதனுடைய ரிக்ளைன் ஆங்கிள் ஆப்ஷன்ஸ். லிட்ரலி 7 விதமான ரிக்ளைன் ஆங்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த தேர்ட் ரோ சீட்ஸை பொறுத்தவரை. தேர்ட் ரோ சீட்டுக்கு 7 ஆங்கிள் நினச்சி பாருங்களேன். இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் தான் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த பொசிஷன் இஸ் ஓகே. ஆனால் மற்றபடி இங்கே பெரும்பாலும் யாராலையும் உட்கார முடியாது. ஏன்னா லிட்ரலி செங்குத்தாக அப்படியே ஆர்மி மேன் மாதிரி உட்காரணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா தேர் இஸ் த 7th பொசிஷன். ஸோ இதுதான் 7th பொசிஷன். லிட்ரலி சாஞ்சுக்கிட்டு புஷ் பேக் சீட் மாதிரி ரிலாக்ஸ்டாக தேர்ட் ரோ சீட்டில் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த 7th பொசிஷன் உண்மையாகவே பயங்கரமான ஹைலைட். சூப்பர். தென் அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு கூட ஸ்டாண்டர்டாக எல்லாருக்குமே வந்துடுது எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே. அது தவிர 6 ஏர் பேக்ஸும் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட். லிட்ரலி இந்த பி பில்லர் சி பில்லர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஏர் பேக். ஸோ இது வரைக்கும் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகும் கியா கரன்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலில் இருந்தே. ஸோ இது சேஃப்டி ரீதியாக மேஜர் ஹைலைட். தென் மீதி கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ், கப் ஹோல்டர்ஸ், ஃபோன் ஹோல்டர்ஸ் எல்லாமே 2 சைட்லேயுமே வந்துடுது. தென் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலான சார்ஜிங் போர்ட்ஸும் வந்துடுது 2 சைடு பேசஞ்சர்ஸ்க்குமே. இங்கே பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் போர்ட் 2 சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஃபோன்ஸுக்காக. அதுக்கப்புறம் ரூஃப் நோக்கி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஏசி வென்ட்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஏசி ஃப்ளோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது இந்த 7th ரிலாக்ஸ் பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் இங்கே இண்டிவிஜுவல் எல்இடி லைட்டிங்கும் வந்துடுது தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும். ஸோ இதெல்லாம் தான் இந்த தேர்ட் ரோ சீட்டிங்கோடைய கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ், ஸ்பேஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ். ஸோ லிட்டரலி சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜென்யூனான 7 சீட்டர்னு சொல்லுவேன். இந்த அளவுக்கு ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, ப்ராக்டிகாலிட்டி தர்றதுக்கு இந்த கியா கரன்ஸ். இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸ் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த புதிய கியா கரன்ஸ் மாருதி சுசுகி எர்டிகா மற்றும் XL6 விட லென்த் அதிகம். அதனால பூட் ஸ்பேஸை திறந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக 230 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னது போல தேர்ட் ரோடைய பேக் சீட்டை ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு லக்கேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதுக்கும் மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னா ஈஸியாக தேர்ட் ரோ சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் சைட் மற்றும் ரைட் சைட் சீட்டை தனித்தனியாக ஃபோல்டு பண்ணி 500 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படியும் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா செகண்ட் ரோ சீட்ஸையும் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது 7 சீட் வெர்ஷன். 7 சீட் வெர்ஷன், 6 சீட் வெர்ஷன் இல்லை, எல்லா வேரியன்ட்ஸுக்குமே இந்த கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஃபோல்டிங் மெக்கானிசம் எல்லா சீட்ஸுக்குமே இருக்குது. என்னன்னா இந்த செகண்ட் ரோ சீட்ஸினுடைய லிவரை நீங்கள் இழுத்தீங்கன்னா ஒன் டச் டம்பிள் ஃபோல்ட் ஆகிடும். ஆனால் அப்படி ஆகாமல் வெறும் சீட் பேக்கை மட்டும் ஃப்ளாட் பண்ணி வச்சா இப்போ அப்படியே பின்னாடி போய் பார்ப்போம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ளாட் பெட் ஆகிருச்சு. ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியோடைய ஃபுல் கெப்பாசிட்டி காட்டுறதுக்காக இந்த சைடு சீட்டையும் நான் ஃபோல்டு பண்ணுறேன். எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபோல்டிங் ஆப்ஷன் ஸ்டாண்டர்டாக வருது வித் எலக்ட்ரிக் டம்பிளிங் ஃபோல்ட்.
ஆனால் டம்பிள் ஃபோல்ட் ஆகாமல் பேக் ரெஸ்ட்டை மட்டும் ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு ஃபுல்லி வேன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. 6 சீட் வெர்ஷன்ஸ்க்கும் செகண்ட் ரோ சீட்டை கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சென்டரில் கேப் இருக்கும். தேர்ட் ரோ சீட்டுக்கு பின்னால் இருக்கிற பூட் ஃப்ளோரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் சைஸுக்கான அண்டர் ஃப்ளோர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்படி இன்கேஸ் 7 பேர் பேசஞ்சர்ஸோட லக்கேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த ரிமூவபிள் ஃப்ளோரை கழட்டி வச்சிடலாம். இந்த கியா கரன்ஸை பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே மேஜர் ஹைலைட்டாக இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மற்றும் குவாலிட்டி. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த தேர்ட் ரோ சீட்ஸுக்கு பின்னாடி இந்த புல்லிங் டேக்ஸுக்கு கூட வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, லக்கேஜ் வைக்கும் போதும் எடுக்கும் போதும் இடைஞ்சலா இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ லிட்ரலி எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் லக்கேஜுக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல இந்த கியா கரன்ஸை பொறுத்தவரை. பூட் ஏரியாவில் ஒரு சின்ன எல்லோ இலுமினேஷன் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து போஸ் பிராண்டட் சபூஃபர் இந்த பூட் ஏரியாவில் தான் வருது. அதே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக் ஹுக் இருக்குது உங்களுடைய ஷாப்பிங் பேக்ஸுக்காக. கடைசியாக ஸ்டெப்னியை பற்றி பேச போனால் அது அண்டர் பாடியில் மவுண்ட் ஆயிருக்கு. இது ஒரு ஃபுல் சைஸ் ஃபேமிலி வெஹிக்கிள்ங்கிறதுனால இந்த ஸ்டெப்னியும் ஃபுல் சைஸ் 205 செக்ஷன் 16 இன்ச் டயராக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த வீல் அலாய் வீல் கிடையாது, ஸ்டீல் வீல் தான். ஸோ உண்மையாகவே இந்த கியா கரன்ஸ் பேக்கேஜிங் மற்றும் கன்வீனியன்ஸ் ரீதியாக ரொம்ப பக்காவாக அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டெயில்கேட்டை மூடுவோம் மற்றும் இந்த கியா கரன்ஸோடைய என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். இந்த கியா கரன்ஸ் ஃபேமிலி மூவர் MPV கியா செல்டாஸ் மற்றும் சானட்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதனால இந்த வண்டி டீசல் வேரியண்ட்டுங்கிறதுனால அதே 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ டீசல் இன்ஜின் வருது. 115 PS மேக்ஸிமம் பவரும் 250 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட. இந்த டீசல் என்ஜின் தவிர 115 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜினும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1.4 லிட்டர் டர்போ சார்ஜ் 4 சிலிண்டர் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் என்ஜினும் இருக்கு. அந்த டர்போ பெட்ரோல் என்ஜின் 140 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது 7 ஸ்பீட் DCT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் வருது, அதாவது எக்கனாமி மோட், நார்மல் மோட் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மோட். மேலும் எல்லா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ்க்குமே பேடல் ஷிஃப்டர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இப்போ இந்த என்ஜின் பேயை மூடுவோம் மற்றும் இந்த கியா கரன்ஸோடைய ஓவரால் பேக்கேஜை எடை போடுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா புதிய கியா கரன்ஸ் ஃபேமிலி MPVயோடைய ஒரு எக்ஸாஸ்டிவ் டீடைல் ரிவ்யூ தமிழில். இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த 7 சீட்டர் MUV கேட்டகரியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நாம் பார்த்ததே இல்லை, அதுவும் இத்தனை ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், ABS வித் EBD, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டவுன்ஹில் பிரேக்கிங் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் மற்றும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ். ஆனால் இந்த வண்டியினுடைய மெயின் ஹைலைட் இதனுடைய கம்ஃபர்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் ஸ்பேஸ். இந்த வண்டியில் டிராவல் பண்ணக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே அவ்வளோ கம்ஃபர்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டா. அதுக்கப்புறம் 3 விதமான என்ஜின் ஆப்ஷன்ஸ் மற்றும் SUV போன்ற லுக்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. பட் எஸ், இந்த கியா கரன்ஸோடைய ஆக்சுவல் பிரைசிங் இன்னும் வரல. அப்படி எதிர்பார்க்கப்பட்ட பிரைசிங் கரெக்டாக இருந்ததுன்னா எர்டிகா XL6ல இருந்து இன்னோவா கிறிஸ்டா வரைக்கும் செம்ம டஃப் கொடுக்கும் இந்த கியா கரன்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.